സേലം പുതുബസ് സ്റ്റാൻഡിൽ നിന്നും നരൻ സിനിമ ചിത്രീകരിച്ച ദക്ഷിണേന്ത്യയിലെ നയാഗര ആയ ഹൊഗനക്കലിലേക്ക്. സേലത്ത് നിന്നും 87 കിലോമീറ്റർ അകലെയാണ് ഹൊഗനക്കൽ. ധർമ്മപുരി പെന്നാഗരം വഴി ബസ്സിൽ. സൂര്യൻ ഉദിച്ചുയരുന്നത് നോക്കി ധർമ്മപുരി വഴി പോകുന്നു. പെന്നാഗരം എത്തിയപ്പോൾ അരമണിക്കൂർ ചായ കുടിക്കാൻ ബസ് നിർത്തി. തനിതായ തമിഴ്നാടൻ ഭക്ഷണം. ഹൊഗനക്കലിൽ മുന്നു പരിചയപ്പെട്ട സ്വാമിനാഥൻ അണ്ണനെ ഫോണിൽ വിളിച്ചു. തനിതായ തമിഴ്നാടൻ ഗ്രാമം കാഴ്ചകളും കണ്ടിരുന്നു. അങ്ങനെ കാടും മലയുമുള്ള കാട്ടുപ്രദേശമെത്തി. വഴിയരികിൽ കുറേ കുരങ്ങന്മാരിങ്ങനെ നിൽക്കുന്നു. തമിഴ്നാടിനും കർണാടകത്തിനും അതിരിൽ സ്ഥിതി ചെയ്യുന്ന കൊച്ചു ഗ്രാമം. മുള്ളംകൊല്ലി എന്ന മറ്റൊരു പേരും കൂടിയുണ്ട്. ഈ കാടിന് വെള്ളിയരഞ്ഞാനം പോലെ കാവേരി നദി ഒഴുകുന്നു. അതിനു പുറകിൽ നമ്മൾ തേടിയെത്തിയ പടുകൂറ്റൻ ഹൊഗനക്കൽ വാട്ടർഫാൾസ്. വീഡിയോ മുഴുവനായി കാണുകയാണെങ്കിൽ നമുക്കിവിടെ നല്ല രീതിക്കൊന്ന് പരിചയപ്പെടാം. ഇതിന് തൊട്ട് തന്നെയാണ് ക്രോക്കോഡൈൽ പാർക്ക്. வெல்கம் டு ஒகேனக்கல். அங்கே அது மேலே போவோம். அதுக்கு மேலே ஆமாம், நான் கீழே போகாது, சும்மா அது போட்டிருக்கு போட்டு. அது மேலே அதுதான் ஒரு 1/2 கிலோமீட்டர் போட்டு தூக்கிட்டு நடந்து வரணும். அது இப்போ நீங்கள் பாக்கி பேலன்ஸ். சரி. இங்கே மொத்தமாக எத்தனை கொட்டாஞ்சி இருக்குது? 315 இருக்கு. 315. എല്ലാ മാന്യപ്രേക്ഷകർക്കും നമ്മളെ പുതിയൊരു വീഡിയോയിലേക്ക് സ്വാഗതം. ഗുഡ് മോർണിംഗ്. 9:30 മണി. ഹൊഗനക്കലിലാണുള്ളത്. കൊട്ടാഞ്ചി സഫാരി നടത്തിക്കൊണ്ടിരിക്കുന്നത് നമ്മളെ സ്വാമിനാഥൻ അണ്ണനോട്. ഇവിടെ 7 മണിക്ക് സ്റ്റാർട്ടാവും. നമ്മളിപ്പോൾ ഇവിടെ നിന്ന് ഇറങ്ങിയിട്ടുണ്ട്. നേരെ വെള്ളച്ചാട്ടം കാണുന്ന ഭാഗത്തേക്ക് ഇങ്ങനെ പോകും. ഈ കാടിൻ്റെ ഇടയിൽ കൂടെ പുഴയിൽ. அண்ணா இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்குண்ணா இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு? வாட்டர் ஃபால்ஸ் இங்கேருந்து ஒரு 3 കിലോമീറ്റർ. 3 കിലോമീറ്റർ. ഇവിടെ ഉണ്ട് നരൻ സിനിമയിലൊക്കെ ലാലേട്ടൻ മരമൊക്കെ പിടിക്കുന്ന സീനുണ്ട്. அதுக்கு எல்லாத்துக்கும் சேம் ரேட்டு? சேம் ரேட்டு தான். அவளுக்கு சர்க்கார் பில்லு கவர்மெண்ட்டு 750 ரூபா ஒரு மணி நேரத்துக்கு. அதுக்கு மேலே நம்ம பரிபாடி எடுத்து வாட்டர் ஃபால்ஸ்லாம் கண்டுட்டு வெயிட் ஆகி வரணும். அதுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பேசி கொண்டு போவோம். 1 மணி நேரத்துக்கு இந்த கவர்மெண்ட் பேக்கேஜ் மட்டும் போதும். அதுக்கப்புறம் போனோம்னா இந்த ஸ்விம் பண்ணனா அப்படின்னா அது நம்ம எக்ஸ்ட்ரா அது நம்ம எவ்வளோ மணி நேரம் இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பேசி கொண்டு போவோம். அப்போது இங்கே ஃபுட்டெல்லாம் ஃபுட்டு மீன் குழம்பு, மீன் கறியை விட மீன் கறி, ரைஸு எல்லாமே இங்கே உண்டாக்கி தரோம். ஒகேனக்கல்ல ஆயில் மசாஜ் உண்டு. அதெல்லாம் இல்லை, நம்ம ஆளுங்க தான் என்ன பண்ணுறது. அதில் ஃபஸ்ட் டைம் இல்லை, முன்னாடி வந்துருக்கு. ஏன்னா பேசுகிற மாதிரி இல்லை, ஏதோ அப்படி கொண்டு போயிட்டு வரும். அவர் இப்படியே கொண்டு போயிட்டு இந்த ஃபால்ஸ் காட்டி இது கரைக்கு கொண்டு போய் இறக்கி விட்டுரும் பில்லுக்கு. அவ்வளோதான். அதுதான் மேலே. இதுதான் நீங்கள் சொன்ன அந்த பிரிட்ஜு? பிரிட்ஜு, ஆங்கில் பிரிட்ஜு. இப்போ வெள்ளம் எல்லாம் எப்படி இருக்குங்க? வெள்ளம் வந்து நார்மலாக இருக்குது. எல்லாம் வாட்டர் ஃபால்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ இது குளிக்கிற இந்த தூக்குப்பாலம் உண்டு. தூக்குப்பாலம் பக்கத்தில் குளிக்கிற வெள்ளச்சாட்டை விட. ஆமாம், இங்கே பக்கத்தில் கர்நாடகா பார்டர் இல்லை? இதுக்கு அப்புறம் வந்து கர்நாடகா பார்டர். இது வந்து காவேரி ரிவரா? காவேரியில் வருது, மைசூர்லேருந்து வருது. இது மாதிரி இப்படி பண்ணுனா ரேட்டு ஒன்றும் கூட பேசுனா இந்த 750 கவர்மெண்ட் பேக்கேஜ். ஆமாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டைமு அவட நம்ம எக்ஸ்ட்ரா இங்கே வெயிட் பண்ணி இந்த மாதிரி வரணும்னா அது எக்ஸ்ட்ரா பேசும். அந்த எக்ஸ்ட்ராவில் என்ன எல்லாம் பண்ணுது? அவட குளிக்கலாம், அந்த வாட்டர் ஃபால்ஸ்கிட்ட ஃபோட்டோ எடுத்துகிட்டு நின்று வெயிட் ஆக்கி கொண்டு வரும். அந்த எல்லா கூட உள்ள வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்க்கலாம். ஆமாம், அதெல்லாம் போயிட்டு காமிச்சு நம்மளுக்கு வெயிட் ஆக்கி வரணும். ஒரு 2 மணி நேரம் மேலே சமயம் வேணும். அதுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணணும்? அது நம்ம வாங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கோ. ஃபால்ஸு தமிழ்நாடு சைடு ஒரு ஃபால்ஸ் இருக்குது, கர்நாடகா சைடில் ஒரு ஃபால்ஸ் இருக்குது. 2 பிளேஸ் இருக்குது. ஒன்று வந்து குளிக்கிற வெள்ளச்சாட்டை பொறுத்துக்கு. இப்போ நம்ம எடுத்த பேக்கேஜ் தமிழ்நாடு பேக்கேஜ். தமிழ்நாடு பேக்கேஜ். அப்புறம் கர்நாடகா இங்கே வர முடியுமா? போவோம், கர்நாடகா பார்டர் முடி கொண்டு போயிட்டு எல்லாத்தையும் காமிச்சு கொண்டு வரும்.
இங்கே இந்த தர்மபுரிக்கு லாஸ்ட் பஸ் எப்போ கிடக்கும் வந்துங்க அந்த பஸ் டைம்? லாஸ்ட்டா இங்கே வந்து 8:15 தான் லாஸ்ட் பஸ். 8:15. ஆமாம், அவட வந்துட்டு வரணுட்டா வந்துட்டு 6:30 ലാസ്റ്റ് ധർമ്മപുരിയിലെ. ഇവിടെ ഇനി അഥർവം നരനൊക്കെ സിനിമ ഷൂട്ട് ചെയ്തിട്ടുള്ളത്. പുളിയോരത്തിൽ പൂന്തോണി அந்த பாட்டு சீன் ഇവിടെ எடுத்தது. இங்கே எடுத்தது. இது ஏன் இப்படி ரொட்டேட் பண்ணுது? அது வட்டக்கரைக்கு ஜாலிக்கு. ஜாலிக்கு? ஆமாம், ஜாலி ஃபிஷ் ஆகிறதுக்கு வட்டக்கரைக்கு கொண்டு போகும். இது கூட பெருசா லெவலில் வெள்ளம் வருமா? இது தூக்கு பாலத்துக்கு மேலே போகும். மேலே அந்த டேம் மைசூர் கபினி ரெண்டு ஓப்பன் ஆச்சு, கவர் ஆகிடும். இங்கே இந்த கபினி டேமுக்கு ஃபாரஸ்ட்டுக்கெல்லாம் எவ்வளோ தூரம் இருக்குது? கபினியா? கபினின்னா ஒரு 150-180 கிலோமீட்டருக்கு மேலே தான் வரும். ஒகேனக்கல் அந்த டைமில் எல்லாம் சஃபாரி போதுமா? அப்போல்லாம் தொலைய முடியாது, ஒரு மாதம் தொலைய முடியாது. எல்லாம் இங்கே பெஸ்ட்டு சீசன் எந்த சீசன்? ஏப்ரல் மேல நம்ம வெள்ளம் குறைவாக இருக்கும். இது நவம்பர் டிசம்பர்லாம் ஓரளவுக்கு நார்மலாக வாட்டர் ஃபால்ஸ் காணலாம், நல்லா இருக்கும். இந்த சம்மர்லலாம் இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க முடியும்? சம்மரில் குறைச்சி பார்க்கலாம், குறைச்சி பார்க்கலாம். ஒரு 2 இடத்துல பார்க்கலாம். ஏன்னா இந்த அளவுக்கு பார்க்க முடியாது. வெள்ளம் இதெல்லாம் பார்க்க முடியாது. குளிக்கிற வெள்ளம் பார்க்கலாம். எங்கே குளிக்கிறது? வெள்ளம் குறைச்சா இடம் குளிக்கும். அதனுடைய அங்கே வந்து 105 அடி 110 அடி ஆச்சுன்னா ரிவர்ஸ் ஆகும். அதுதான் இங்கே தேக்கம். இங்கே எவ்வளோ தூரம் இருக்குது மெட்ரோ டேமுக்கு? வெள்ளத்தில் வந்துட்டு ஒரு 65 கிலோமீட்டர். அவ்வளோ. ரோட்டில் 85. இங்கே வைல்டு அனிமல்ஸ் ஏதாச்சும் பார்க்க முடியுமா? இது வைல்டு இந்த ஆனை புலி அப்படியா? அது வந்து இப்போ ஆனை பார்க்கலாம், வெள்ளம் குறைவாக இருக்கணும். மழை இல்லாத டைமில் இங்கே வரும் தண்ணி குடிக்கிறதுக்கு வரும். இப்போ இந்த ஃபாரஸ்ட்டோட பேர் என்ன? இந்த ஃபாரஸ்ட் தமிழ்நாடு மலை, இந்த சைடு முதுமலை ஃபாரஸ்ட், மேற்கு தொடர்ச்சி மலை. ஆமாம், மேற்கு தொடர்ச்சி மலை தான் இது. ஜாதி சீனி கீழே எவ்வளோ நிற்கிறேன்? ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எல்லாம் போக முடியுமா? ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகலண்ணா. இப்போ எல்லாம் வந்துட்டு ஃபாரஸ்ட்டு கொஞ்சம் ப்ராப்ளம், உள்ளே விடுறதில்ல. ஏதோ அந்த மரங்கள்லாம் வெட்டுறாங்கன்ட்டு சில சந்தன மரம் நிறையா இருக்குது. அந்த டென்ட் எல்லாம் பண்ணி அந்த காட்டுக்குள்ளே ஸ்டே பண்ணதுக்கு எவ்வளோ பண்ணுமா? இப்போ இல்லை, அவருக்கு எவ்வளோ காசு செலவாகும்? அது வந்து ஒரு நைட்டு அங்கே ஆல்ட்டு பண்ணால் ஒரு 4000 ரூபா. 4000 ரூபா. எவ்வளோ பேருக்கு? ஒரு 4 ஆள் போகலாம். 4 ஆளுக்கு 4000 ரூபா. ஏன்னா அங்கே பச்சனெல்லாம் சேருது. ஆமாம், இது ஒரு ஃப்ளோட்டிங் ஷாப்பு. இது வந்து சிப்ஸா? சிப்ஸ் ஐட்டம், கூல் ட்ரிங்க்ஸு, தண்ணி அங்கே வாங்காமல் வருது இல்லை, அவங்க இங்கே இவ்வளோ வந்து வாங்கி. பிஸ்கெட்டு, சிப்ஸு, லேஸு, ஜூஸ் எதாவது வாங்கிச்சேன்னா கொடுங்க சார். மிராண்டா, சோனா, பெப்சி, ஜூஸு, பிங்கோ, தண்ணி, வாட்டர் எல்லாம். அது பூரா கர்நாடகா. எது? அந்த மலை ஃபுல்லாக பூரா கர்நாடகா. இது வந்து காவேரி ரிவர் இல்லையா? காவேரி தான். അതാണ് കർണാടകയിൽ നിന്ന് വരുന്നവരൊക്കെ വന്ന് ഇറങ്ങുന്ന ഒരു സ്ഥലമാണ്. നമ്മൾ തമിഴ്നാട് കൂടെ അല്ലേ വന്നത്. அந்த பக்கத்தில் ஸ்டே பண்ணதுக்கு எல்லாம் இடம் இருக்குமா? அங்கே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு இடம் கிடையாது.
நாம வந்த பக்கத்தில் கண்டுட்டு வேணும்னா போகலாங்க, போகலாம். நாம வந்த இடத்துக்கு தமிழ்நாடு சைடு வந்துட்டு தங்கறதுக்கு எல்லாமே காட்டேஜ் இருக்குது, ரூம்ஸ் வசதி இருக்குது, நல்ல ரூம் கிடைக்குமா? நல்ல ரூம் கிடைக்குது. உங்களுக்கு ஃபேமிலிக்கு வந்து நீட்டாக இருக்குது, காட்டேஜ் உண்டு, நல்ல ரூம்ஸும் உண்டு. ஹோட்டல் டிடிடிசி கவர்மெண்ட்டில் டிடிடிசி உண்டு. அதுக்கு ரெண்டல் எவ்வளோ ரேட்டு உங்களுக்கு 500 ரூபாலேருந்துட்டு உங்களுக்கு 5000 படி ரூம்ஸ் விட எல்லா சீசன்லும் சேம் ரேட். ஆமாம், சேம் ரேட். നമ്മളടുത്ത് പോണതാണ് ഈ നരനൊക്കെ ഷൂട്ട് ചെയ്ത സ്ഥലം. അന്നത്തെ സമയത്ത് ഇവിടെ ഭയങ്കര വെള്ളമായിരുന്നു, എന്നിട്ട് പോലും നാച്ചുറൽ ആക്ടിങ് ആണെന്നാണ് ചേട്ടൻ പറഞ്ഞത്. ஆனால் அந்த ஆக்டிங்கெல்லாம் நேச்சுரல் தானே? நேச்சுரல். அந்த மரம் பிடிக்கிறதெல்லாம் நேச்சுரல். மோகனால் அதெல்லாம் நீந்த அறிவு 5 அளவு. ஒரு டூப்பு கூட பண்ணல. ஆஹா, டூப்பே இல்லை, நேச்சுரல். நீங்கள் பார்த்துருக்கா? பார்த்துருக்கு. அது வந்துட்டு அதுதான் வீரப்ப ஸ்தலம், அந்த மலை. அது கோபிநாத்புரம். அதுக்கு மேலே மாதேஸ்வர பெட்டா, கர்நாடகா. கோபிநாதபுரம். கோபிநாத்புரம் வந்துட்டு வீரப்பன் ஊர். அதுக்கு மேலே வந்துட்டு மாதேஸ்வர பெட்டா, கொள்ளைகால், சாம்ராஜ்நகர் டிஸ்ட்ரிக். எது இந்த வீரப்பன் ஊரெல்லாம் வந்து சாம்ராஜ்நகர். இது வந்துட்டு மாறுக்கோட்டாயின்னு சொல்லுவாங்க இந்த ஏரியா. வீரப்பன் ஊரில் இப்போ யாராவது இருக்கா? இப்போ அவங்க பங்காளிகள் மாத்திரம் இருக்கு. இந்த இங்கே தான் நம்ம ஸ்டேயில் பார்த்துல நம்ம இப்படி வரும்போது இங்கே தான் அந்த மீன் கடல் இருந்தது. இந்த மணல் அங்கே இருக்கு, இப்போ எல்லாம் மூழ்கிட்டு இருக்கு. தெரியுதா இல்லையா? தெரியுது கீழே இருக்குது. நம்ம அஞ்சு இப்படி வரும் இந்த வழியில். இந்த വഴി വന്നാൽ ശരിതാ. കുറച്ച് നാൾ മുന്നേ ഇവിടെ വന്ന് ടെൻ്റ് അടിച്ച് സ്റ്റേ ചെയ്തിരുന്ന ഒരു ഇടമാണ്. ഇപ്പോൾ ഇവിടെ എല്ലാം വെള്ളം നിറഞ്ഞ ആകെ മാറിയിരിക്കുന്നു. അത് അണ്ണനൊന്ന് ഓർമ്മപ്പെടുത്തി തന്നതാണ്. மேலே குளிக்கணும். மேலே இங்கெல்லாம் இப்போ ஆழம் ஜாஸ்தி இல்லையா, நல்ல குளிர். இங்கே முதல்ல ஏதாச்சும் இருக்கா? முதல்ல இல்லைண்ணா, தண்ணியில் மீன் இருக்கு. அவங்க சாப்பிட்றதுக்கெல்லாம் வேறு வேலைக்கு வந்துக்கிறாங்க. தண்ணி வந்து அளவு எடுக்கணுமா, தண்ணி வந்து அளவு எடுக்கணுமா, அந்த அளவு எடுத்து பார்க்கறது வந்து எல்லாம் மீன் பொறிச்சு கொடுக்கும். இங்கே வந்து நம்ம கொட்டை தோணியில் இப்படி ഇറങ്ങിയിട്ട് மீன் കറിയെല്ലാം சாப்பிட்டு കൊട്ടഞ്ച് സെറ്റ് ചെയ്തേക്കണൊക്കെ. ഉള്ളിലേക്ക് വെള്ളം കിടക്കാൻ ചാക്ക്, മുള, പിന്നീട് ടാറ്, സെറ്റപ്പ് തന്നെ. அண்ணனுக்கு எத்தனை பாஷை தெரியும்? தமிழ், கன்னடா, தமிழ், தெலுங்கு, மலையாளம். தமிழ் மாதிரி கேட்டால் மனசிலாவும். மனசிலாகும். எனக்கும் அப்படிதான். தமிழ் நல்லா பேசணும்னு ஆசை இருக்குண்ணா. என்னடா தமிழ் வந்து தமிழ் மாதிரி தானே மலையாளம். இதில் போகிறது கஷ்டம், பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். போகிற மாதிரி தான் போகலாம். மீன் ஜாடி போன்றல ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணுங்க. ஆப்போசிட் ஒழுகல பெரிய பாறை இல்லையா? இதனால நல்ல குழி. இங்கே சூண்டை பண்ண முடியுமா? சூண்டை பண்ணனா எப்படி தமிழில் என்ன பேசும்? சூண்டை சூண்டி மீன் பிடிக்கிறது. கஷ்டம். மீன் ஜாடி போன நீங்கள் எத்தனை வருஷமாய் இந்த வேலை பார்த்துருக்கு? இது ஒரு 24 வருஷம் ஆயிடுச்சுண்ணா. அந்த எக்ஸ்பர்ட் இதில் பார்க்க முடியும். நான் துவைச்ச போது கையெல்லாம் வலிச்சது. புதுசாக தொலைகிறது வேலையாது. நடக்காமல் வாட்டர் ஃபால்ஸ் கூட்டி போகலான்ட்டு நினைக்கிறேன். அதுக்கு தான் இங்கே ட்ரை. இல்லைன்னா அங்கேயே இறக்கி விட்டுருப்பேன். இப்படி என்ன நடக்கும்? அதுலேருந்து எவ்வளோ தூரம் நடக்கும்? ஒரு 3/4 கிலோமீட்டருக்குள்ளே வரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு நடக்கணும். இதில் போகாதில்ல, இது ஸ்தலத்தை பார்த்த மாதிரி இருக்கு உனக்கு. சரிங்க, அதுக்கு தான் கூட்டி போகிறேன். கண்டால் தானே, அதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன். இந்த லோடு கூடியா போக முடியும், வராது, தொலைந்து. சரி. இங்கே தீபாவளிக்கு எல்லாம் என்ன ஃபெஸ்டிவல் இருக்கும்? தீபாவளியெல்லாம் இங்கே ஒன்றும் அவ்வளோ இது இருக்காதுண்ணா. தமிழ்நாட்டில் என்ன பட்டாசு கொண்டாடம், ஸ்வீட்டு, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும், கோவிலுக்கு போகும். ஆமாம், அவ்வளோதான் தீபாவளி. பொங்கல் பண்டிகை தான் கொஞ்சம் விசேஷம் ஜாஸ்தியாக இருக்குது, தமிழர் பண்டிகை. இங்கே ஜல்லிக்கட்டெல்லாம் பார்க்கணுன்னா எந்த இடத்துக்கு போகணும்? இதா அலங்காநல்லூர், மதுரை. மதுரை. ஆமாம். அங்கே போயதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அலங்காநல்லூர் ஊர் உண்டு.
அழகானூர். ஆமாம், அழகானூர் இங்கே தான் ஜல்லிக்கட்டு ஒரு நாளைக்கு பார்க்கணும், இது வரைக்கும் பார்த்தது இல்லையா. மெயின் ஏரியா தான். இப்போ ஏதாச்சும் கேஸா அப்படி ஏதாச்சும் இல்லை இருக்கா? இல்லை கேஸில் இதாகிடுச்சு, தீர்ப்பாயிடுச்சு. தீர்ப்பாயிடுச்சு. இங்கே எந்த இடத்துல தானே அந்த பிரச்சனை இருந்தது? கர்நாடகா, தமிழ்நாடு எல்லாம் இங்கே தான் ஒகேனக்கல். ஒகேனக்கல். ஆமாம் அந்த பிரச்சனைக்கு காரணம் தண்ணி. ஆமாம், தண்ணி தான் காரணம். தண்ணி விடலன்னு தான் பிரச்சனை. தண்ணி பிரச்சனை. தண்ணியும் மேட்டூர் வழியாக போகுதுண்ணா. இது பெருசா எந்த லெவலுக்கு வெள்ளம் வரும்? இந்த பாறை எல்லாம் மூடி போகுமா? அந்த மரத்துக்கு மேலே வரும். இந்த மரத்துக்கு மேலேயா? ஆமாம், நிஜமாவா? நிஜமாக. தெய்வங்க சூண்ட. ஏதாச்சும் மீன் கிடைச்சா? இங்க எல்லாம் ஆள் இருக்க, இதுக்கு மேல இன்னும் ஃபிளிப் அடிக்க பண்ணுமா? நல்லா ஆளுண்டு. பெரியவரா எல்லாம் மீன் பிடிக்க சலாம். இப்போ லக் இருக்கு. இல்லைன்னா இந்த பாறைக்குள்ளே கொண்டு வர முடியாது. ഈ ഭാഗത്തേക്കൊന്നും നമുക്ക് കൊട്ടവഞ്ചിയിൽ വരാൻ പറ്റില്ല. അണ്ണൻ കഷ്ടപ്പെട്ട് തുഴഞ്ഞിട്ടാണ് ഇവിടേക്ക് എത്തിയിട്ടുള്ളത്. വേറെ ആരും ഇങ്ങോട്ട് വരുന്നില്ല. மற்றவங்க எல்லாம் எங்க இடத்துல இருந்து கிளம்பிடும்? அங்கே மேலே மேலே இருந்து நம்ம வந்தோம்ல, மணல் மேடு இருக்குல்ல, மணல் மேடு, அதுக்கு ஆப்போசிட் அந்த பார்டர் இருக்கு இல்லையா, படிக்கிட்டு அதிலிருந்து நடந்து அப்படியே மேலே வரணும். ஆக்சிடென்ட் பண்ணி கத்திருதுங்க. வஞ்சிலாம் கிடையாது, குளிக்குதுல்ல. அது வஞ்சில் வராமல் அங்கே சைடில் இறங்கி குளிக்க பொழையில வஞ்சி நிப்பாச்சிட்டு அந்த மாதிரி இறங்கி நிறைய மிஸ் ஆயிடுது. இங்கே வந்தால் நாம் பார்த்துக்குது இல்லை. கேரளாவிலிருந்து ஜாஸ்தி ஆளுகள் வரும். வருவார். காலேஜ் பிள்ளைங்க அதிகம் வரும்ல. நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்போ அந்த டைமில் நீங்கள் சொன்னேன் கேரளாவில் இது ஃபேமஸ் இல்லைன்னு. அப்போ கம்மி. இந்தியாவுக்குள்ள ஒரு நயாகரா இருக்கு சத்தீஸ்கரில். அதுக்கு சின்னதுதான் இது. அதில் தூக்கிந்தா இந்த சலம்லாம் பார்க்க முடியாது. எவ்வளோ ஃபோர்ஸில் வெள்ளம் போயிருந்த பாரு. மீன் பிடிக்க பாரு. இந்த ஏரியா எல்லாம் என்ன இறங்கி வா. நிறைய மீன் கிடைச்சிருக்கா? கொஞ்சம். பார்க்கணும். போகலாம். வழுக்கம். சரி. ഈ വഴി കൂടെ പോവാൻ ഭയങ്കര സുഖമാണ്. അതുകൊണ്ട് ഇത്തിരി പാട് വഴി കയറണം. இந்த மாதிரி அட்வென்ச்சர் தான் நமக்கும் பிடிக்கும். போயிட்டு வரேண்ணா. എൻ്റെ കൂടെ എൻ്റെ അമ്മു. ഒരുപാട് നടക്കണതിന് പകരം ഉണ്ടല്ലോ ഒരു ഇത്തിരി വരെ നടത്തിച്ചുള്ളൂ. അതായത് ഇങ്ങനെ കയറിയുള്ളൂ. ഇങ്ങനെ മരങ്ങൾ നോക്കി ചാട്ടം കണ്ട. എങ്ങനെയുണ്ട് ഫാൾസ്?
പക്ഷേ ഉണ്ടല്ലോ ഇതൊക്കെ ട്രെയിലറാണ് ഇതേ കാണാൻ പോകണുള്ളൂ. இந்த இடத்துலண்ணே ஆமாம், அப்படியே நடந்து வரணும். அங்கே நம்ம வந்தோம் இல்லையா, அங்கே இறங்கிட்டு அங்கேருந்து நடந்து வந்து இங்கே கொண்டு வந்து இங்கே காணிக்கும். இங்கே വ്യൂ പോയിന്റിൽ നിന്ന് பார்க்க முடியும். അതാണ് പറഞ്ഞത്. ഇങ്ങനെ സാധാരണ കൊട്ടവഞ്ചിയിൽ വരുമ്പോൾ അവിടെ നിർത്തിയിട്ട് അവിടെ നിന്ന് ഇങ്ങനെ നടന്നു വരണം. പക്ഷെ നമ്മളുടെ കൊട്ടവഞ്ചി നമ്മളുടെ സമയമാണ്, അണ്ണൻ മാത്രം ഒന്ന് ഇവിടെ വരെ എത്തിക്കും. എന്നിട്ട് ഇങ്ങടെ കയറി ഇതിൻ്റെ മേലേക്ക് വരും. നല്ല വ്യൂ ആണോ. ഇതിൻ്റെയൊക്കെ മേലെ ഭാഗത്താണ് നരനൊക്കെ ഷൂട്ട് ചെയ്തിട്ടുള്ളത്. ദൈവമേ, ആ നിൽക്കണ നോക്കി. இங்கேருந்து விழுந்துட்டா 10 ரூபா சாவாது. நீந்து இப்போ தெரிஞ்சா இதில் ஸ்விம் பண்ணி சைடு போவான். நீந்து தெரியலன்னா பொழுக்கில போயிடும். இங்கேருந்து யாராவது சாடி இருக்கா? இங்கே யாரும் நம்ம ஷூட்டிங்க்கு வந்துட்டு இந்த டூப் போட்டு ஜம்ப் பண்ணுறது நம்ம ஆளுங்க பண்ணுங்க. அது எந்த படம்? இது மாப்பிள்ளை படம் எடுத்திருக்கு. ரஜினிகாந்த் மாப்பிள்ளை எடுத்திருக்கு. அப்புறமா இந்த இனந்தைக்கைகள் படம் இங்கே எடுத்திருக்கு. செந்தூரப்பு விஜயகாந்த், அதிகபட்சமாக செந்தூரப்பு விஜயகாந்த் ஜாஸ்தி எடுத்திருக்கு. கேப்டன் படம் பார்க்குறேன். செந்தூரப்பூவு, அப்புறமா சிறையில் எடுத்து சின்ன மலர். இங்கே இப்போ பாறை ஒன்றும் இல்லையா? பாறை இல்லை, நடுக்கில் ஒரு 100 அடி பள்ளம் இருக்குது. 100 அடி? ஆமாம், 100 அடி பள்ளம் இருக்குது. അവരെ കണ്ട അവിടെ നിന്ന് നടന്നു ഇങ്ങനെ വന്നിക്കും. നമ്മളുണ്ടല്ലോ, നമ്മൾ 2 പേരുള്ള കാരണം ഉണ്ടോ നമുക്ക് ഇവിടെ വരാൻ പറ്റും. 4 പേരാണെന്നുണ്ടെങ്കിൽ നമ്മളെ വഞ്ചി വലിക്കൂല എന്നാണ് പറഞ്ഞത്. ഞാൻ പറയാൻ വിട്ടുപോയി. ഞങ്ങൾ 2 പേരുള്ളൂ. ഞങ്ങൾക്ക് 2 പേർക്കും വലിയ കാനൊന്നുമില്ല, തിന്നായിട്ടുള്ള ആൾക്കാരാണ്. അതുകൊണ്ടാണ് ഒന്ന് ശ്രമിച്ച് നോക്കിയത്. പറ്റില്ല എന്നുണ്ടെങ്കിൽ തിരിച്ചു പോയിട്ട് വീണ്ടും അങ്ങനെ പോകാമെന്ന് പറഞ്ഞത്. ഭാഗ്യം കൊണ്ട് സക്സസ് ആയി. ഇങ്ങനെ ഒരു എക്സ്പീരിയൻസ് കിട്ടും. വേറെ ആർക്കും അങ്ങനെ കിട്ടിയെന്ന് വരൂല, കിട്ടിയ ഭാഗ്യം. നമ്മളിത് അവിടെ നിന്ന് നടന്നിട്ട് ഈ ഒരു പോയിന്റിലെത്തി. ഇപ്പം നമുക്ക് എന്താ കിട്ടിയ അവരെ കാട്ടി കൂടുതൽ ഇതിനുവേണ്ടിയും നല്ല ഫോഴ്സിൽ വെള്ളത്തിൽ വരാൻ പറ്റി. അവരെ സിമ്പിളായി ഞാൻ വരെ തുടങ്ങിയെന്നാ. പക്ഷെ കൈ വേനെടുത്ത അവസാനം നല്ല ഫോഴ്സിൽ വരാനും പറ്റി. അവിടെ നിന്ന് ഇങ്ങോട്ട് ട്രക്ക് ചെയ്ത് വരാൻ പറ്റി. ഇങ്ങനെ പാറ ഇങ്ങനെ മുനച്ച് നിൽക്കണാരനില്ലേ, അതിൻ്റെ ഒരു പിസറുകൾ ഇങ്ങനെ പൊന്തി നിന്നിരുന്നു. വേറൊരു ബുദ്ധിമുട്ടുണ്ടായിരുന്നില്ല. അവരേലും അടിപൊളിയായിട്ട് നമുക്ക് നടക്കാൻ പറ്റി. അവരിങ്ങനെ ഈ കല്ല് കെട്ടിയ വഴി കൂടെ വന്നിരുന്നത്. അപ്പം അങ്ങനെ ഒരു ചെറിയൊരു ഭാഗ്യം ഉണ്ടായി. ഇപ്പോൾ അത് ഇങ്ങനെ ഒരു മരം കിട്ടിയപ്പോൾ കുറച്ച് നേരം വെറുതെ ഇങ്ങനെ വിശ്രമിക്കാമെന്ന് വിചാരിച്ചു. ഓക്കെ, എൻ്റെ അടിയിലേക്കൊന്ന് നോക്ക്. ഞാൻ കുറച്ച് നേരം വാട്ടർഫാൾസിൻ്റെ വ്യൂ ഒക്കെ ഒന്ന് കാണാം. അണ്ണനിതൊക്കെ പുഴുവാണ്. എന്ത് കൂടായിട്ട് അങ്ങനെ ഒരു പേടിയില്ലാണ്ട് നടന്നുകൊണ്ട് ആളെൻ്റെ അടുത്തൊരു കാര്യം പറഞ്ഞു കേട്ടോ. ഇവിടുന്ന് ഇപ്പം ഞാൻ ഇപ്പോൾ വീണെന്ന് വിചാരിക്കും. അത് പറയണ്, ഞാൻ ഇപ്പോൾ വീണെങ്കിൽ ഞാൻ മരിക്കൂല, ഞാൻ അങ്ങോട്ട് നീന്തിയാൽ മതി. ഇവിടുന്ന് ആൾക്കാരെടുത്ത് ചാടാറുള്ളതാണ്. ഇപ്പോൾ പോലീസുകാർ പ്രശ്നം ഉണ്ടാക്കിയിരുന്നാണ്. പണ്ട് പിള്ളേർ 50 രൂപ എടുത്തിട്ടുണ്ടെങ്കിൽ ചാടി കാണിച്ച് തന്നിരുന്നു. ഞാൻ ഈ സംഭവം യൂട്യൂബിൽ കണ്ടിട്ടുണ്ട്. അത് ഇവിടുത്തെ അല്ല, ചിത്രകൂട്ടിൽ ഛത്തീസ്ഗഡിൽ 50 റുപ്യ എന്നിങ്ങനെ പറഞ്ഞിങ്ങനെ വിളിക്കുന്നു പിള്ളേർ. പൈസ കൊടുത്തിട്ടുണ്ടെങ്കിൽ അവിടെ നമുക്ക് നമ്മ അടിയിൽ കൊട്ടവഞ്ചിയിലായിരിക്കും, ആ ലെവലിൽ ചാടും. അതുപോലെ ഇവിടെ ഉണ്ടായിരുന്നു, പക്ഷെ ഇപ്പില്ല. ആലോചിക്കേ, 50 രൂപയ്ക്കും വേണ്ടിയിട്ട് സാഹസികത. അത്രയും കോൺഫിഡൻസ് ഉണ്ട് അവർക്ക്. ഒന്നും പറ്റൂല. ഞാൻ തിരിച്ച് കയറി വരും. സ്പിരിറ്റ്, സ്പോർട്സ്മാൻ സ്പിരിറ്റ് ബ്രോ. പോയാ അണ്ണാ, ഏത് കൂടെ പോയത്? ஏன் கீழே போயுது? நமக்கு போக முடியும், எனக்கு போக முடியும். வழுக்கும் ரிஸ்க்கு. எதுக்கு ரிஸ்க் நமக்கு தெரியும் தெரியும், அது எனக்கு தெரியும். நீங்கள் எதுக்கு இது பற்றி தெரியும். நமக்கு ஒன்று ஒருத்தம் ചോദിച്ചോക്കാം. இங்கே தானே அண்ணா நேரட்டு இது நேச்சுரலாக ஆட் பண்ணுது. நிஜமாவே போய் சொல்லாது. வெள்ளத்தில் இறங்கி மரம் பிடிக்கிறது. மரம் இல்லை, ஒரிஜினல் மரம் தான். ஒரிஜினல் மரம். ஆமாம், அப்படி பண்ண ஆக்டர் அவரு. ஆமாம் ப்ரோ.
ചിൽ വൈ ബ്രോ. അതിൻ്റെ ആ ശീതൽ ഇങ്ങനെ വെള്ളത്തിൻ്റെ ആ ശീതൽ വന്നിങ്ങനെ അടിക്കുന്നു. വെള്ള കളർ വെള്ളം അല്ലേ. വ്യൂ പോയിന്റിനെ വലിയ വ്യൂ ആണ് നമ്മൾ കണ്ടിട്ടുള്ളത്. എന്നാൽ കൂടി വ്യൂ പോയിന്റിന്റെ മേലെ കയറില്ലെങ്കിൽ അതിൻ്റെ കുറച്ചിൽ നമുക്ക് തന്നെയല്ലേ മേലെ എന്നുള്ള വ്യൂ ഒന്ന് നോക്കാം. നമ്മന്ന വ്യൂ തന്നെ നല്ലത്. മേലെ ഇവിടെ വെള്ളത്തിലൂടെ ഇങ്ങനെ വരുമ്പോൾ അതിന് നിൽക്കാന്നുള്ളൂ. ഈ മരം എങ്ങനെയുണ്ട് ഇവിടെ? അതിന് ചോട്ടി കുറച്ച് നേരം വിശ്രമിക്കാം. ശരിക്കും ഇപ്പോൾ ഒരു കൊട്ടഞ്ചാതി കൂടെ വരും നോക്കിയേ. ഇവിടെ കൊണ്ട് നിർത്തി ഇങ്ങനെയാണ് വരിക. ഇതൊക്കെ പൊളിഞ്ഞു പോയതാണ് കേട്ടോ. വെള്ളം ഇങ്ങനെ വന്നിട്ട് ഇവിടെ നിന്ന് അടിച്ച് തെറിച്ച് പോയതാണ്. കിടിലം വെള്ളം വന്നിട്ട്. ഇതുപോലത്തെ ഒരു മരം ആ ഒരു സൈഡിലുണ്ട്. അവിടെയാണ് നരൻ ഷൂട്ട് ചെയ്തിട്ട് കയറ് ചെത്തി കളഞ്ഞിട്ട് വേല ഇത് നീന്തിപ്പോയി പിടിക്കണില്ലേ. എന്നിട്ട് കെട്ടിയിട്ടിട്ട് മഴ കൊണ്ട് ചെത്തി വരണേ. ആ സീന അവിടെ എവിടെയാണ്. അത് ഇതുപോലത്തെ കുറേ മരമുണ്ട്. അതിലേത് മരമാണെന്ന് ഇവർക്ക് ഇപ്പോൾ പിടുത്തം കിട്ടണില്ല. സംഭവം പടം 2005 ഇറങ്ങിയതല്ലേ. നല്ല കിടിലം മരത്തിൻ്റെ തണൽ, പ്രകൃതിയുടെ അത്ഭുതമായ തെക്കൻ ഇന്ത്യയിലെ നയാഗ്ര വാട്ടർഫാൾസ്. എടുത്ത് ഞാനും ബിസ്ലേറിയുടെ വെള്ളവും. തഗ് ലൈഫ് ബ്രോ. ഇവിടെ സൂക്ഷിക്കണം എന്താണെന്നറിയോ കാര്യം? പല സ്ലിപ്പ് അതിൻ്റെ പിന്നെ ഇവിടുന്ന് പറക്കി കൊണ്ടുപോകേണ്ടി വരും. നീർക്കാക്കൾ മീൻ പിടിക്കണൊക്കെതാ. അങ്ങനെ ഞങ്ങളിവിടെ കുളിക്കാന്ന് വിചാരിച്ചൊന്ന് നിർത്തിയതാ. ഒന്ന് പുറത്തൊന്ന് മുങ്ങി കുളിക്കാന്ന് വിചാരിച്ചു. അതിങ്ങനെ വെള്ളം ഇങ്ങനെ ഒഴുകി വരുന്നുണ്ട. ഈ ഒരു ഭാഗത്തൊരു ചെറിയൊരു പുള്ളി അങ്ങ് ഭാഗത്താക്കാം. മഴ ഇവിടെ ഒന്ന് കുറച്ച് നേരം കേട്ടക്കട്ടെ. പെട്ടെന്നൊരു മഴ അങ്ങ് പെയ്തു. ഇപ്പോൾ മഴയും കൊണ്ട് പോവാ. മഴ, വെള്ളച്ചാട്ടം, തലറക്കം, അന്തസ്. അണ്ണന് തല വലിക്കത്തില്ല. അവങ്ങളും നമ്മ മാതിരി മഴയത്ത് പെട്ടില്ല. ബൈ ബൈ. அது வரைக்கும் போகும். ஆமா, அதுக்கு மேல ஏறாது. வெயிட் இல்லன்னா எவ்வளவு வேணாலும் போகும். எவ்வளவு வேணாலும் போலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி குறைஞ்சிச்சுன்னா ஈஸியா இருக்கும். சரிங்க. இங்கே ஒகேனக்கல் வந்தா ஒரு நாள் முழுவதும் சுற்றி பார்க்கறது ஸ்தலம் உண்டு. இங்கே பெரிய வெள்ளச்சாட்டம் உண்டு, குளிக்கிற வெள்ளச்சாட்டம் உண்டு. இப்போ முதல்ல பார்க் உண்டு ഇവിടെ. அப்புறமேல இந்த தோணியில் போகிறது ஒரு 2-3 கிலோமீட்டர் வரும். இந்த ஒரு சைடு கர்நாடகா, ஒரு சைடு தமிழ்நாடு பார்டர் வரும். ഇവിടെ எல்லாமே காண்றதுக்கு ஒரு நாள் பிடிக்கும். ഇവിടെ குளிச்சுட்டு ஜாலியாகிட்டு இந்த ஒரு ஐலண்ட் ஒன்று உண்டு. ഇവിടെ
அந்த ஐலாண்டில் ஃபிஷ் கறிலாம் ரோஸ்ட் ஆக்கி கொடுக்கும். நம்ம கழிக்கலாம், அங்கே இறங்கிட்டு குளிக்கிறதுக்கு ஸ்தலம் உண்டு, அவட குளிச்சுட்டு வரலாம். ஆமாம். இந்த நரன் ஷூட் பண்ண இடம் இவர் வந்துட்டு ஒரு 3 கிலோமீட்டர் மேலே போனால் அந்த ஃபாரஸ்ட், அது ஃபாரஸ்ட் ஏரியாவிலேருந்து அந்த மரம் பிடிக்கிறச்சுன்னு வெள்ளை கூடுதல் இருக்கும்போது வஞ்சி ஐவெளியில் கொண்டு வரும். வெள்ளை குறைஞ்சா நம்ம இந்த 2 சைடு பாறை இடுக்கு கொண்டு போயிட்டு அந்த வாட்டர் ஃபால்ஸ் காமிச்சு கொண்டு வரும். இந்த உச்சைக்கு சாப்பாடெல்லாம் இங்கேருந்து கிடைக்கும். ஆமாம், இவரே வந்துட்டு நம்ம மீன் குழம்பு வறுவல் எல்லாமே, ரசம், சாப்பாடு, ஃபுட்டு ஐட்டம் இவரே செஞ்சு கொடுக்குது. நம்ம ஆர்டர் பண்ணிட்டா நம்ம எல்லாம் கண்டு എല്ലാ പ്ലേസും കാണിട്ട് പോയി പോகிறதுக்குள்ள നമുക്ക് ரெடி ஆக்கி வைக்கும். இங்கிட்டு வேறு நேரம் முன்னாடி அண்ணன் வந்து விളിച്ചാൽ മതി. ஆமாம், ഇവിടെ வந்துட்டு நம்ம ஒகனைக்கல்ல பனி வஞ்சி தொலைகிறது தான் நம்ம பனி. ഇവിടെ ஒகனைக்கல் வந்தால் നമ്മൾ വിളിച്ചാൽ മതി. நம்ம ஃபோன் நம்பர் இருக்கு, வந்துட்டு ഈ ഒരു നമ്പർ അല്ലേ അണ്ണനുള്ളൂ? நம்ம நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் இடும் அண்ணனுள்ளൂ. நரன் ஷூட்டிங் ஒரு 28 நாளைக்கு மேலே பிடிச்சது. ഇവിടെ மோகனால் டிடிடிசி பங்களாவில் தங்கிட்டு ഇവിടെ தான் படம் எடுத்தது. இவர் மரம் பிடிக்கிற சீன் வந்துட்டு இந்த முள்ளங்குழின்ட்டு பேர். இந்த ஆடு மாடு தடியெல்லாம் அடித்து கொண்டு வரும், வெள்ளத்தில் அடித்து கொண்டு போயிட்டு இவிட மேட்டூர் டேமுக்கு தான் போவோம். அந்த இதெல்லாம் அங்கே ஊர்க்காரெல்லாம் அந்த மரம் பிடிக்கும். அப்போ அதை வச்சு தான் நரன் படம் வந்துட்டு அண்ணன் லாலாட்டா எடுத்திருக்கு. இங்கே அந்த மாதிரி சரியான ஆள் இருக்கா? அந்த தடி பிடிக்கிற ஆள்கார் இருக்குது இந்த ஊரில். இங்கே கீழே வந்துட்டு மரம் மழை காலத்தில் அதிகபட்ச வெள்ளம் வரும்போது மரத்தை எல்லாம் அடித்து கொண்டு வரும். அப்போ வந்து இந்த ஊருக்காரெல்லாம் பிடிக்கும் மரம். ஒகனைக்கல்ல கொட்டத்தோணி ஆளுக்காருக்கு வந்து சூப்பர் ஸ்டார்னா மோகனால் மட்டும்தான். அங்கே கேரளாவில் சூப்பர் ஸ்டார். ஆமாம், இங்கே தளபதி தலைவர் இல்லையா அந்த மாதிரி. அங்கே எங்களுக்கு வந்து நல்லா பிடிக்கும். எல்லாருக்கும் நல்ல ஹெல்ப்பிங்கு. ஏழை பணக்காரன்ட்டு பார்க்காம ஒரு நல்ல மனுஷன்னா மோகனால் சேட்டா தான். என்ன வயசு மோகனால் வர சொல்றாரு, லாலாட்டர் வேற சொல்லுமா? രാവിലെ വന്നതിൻ്റെ വേറൊരു പേരണി കാണും. അതൊക്കെ തിരക്കുണ്ട്. രാവിലെ ഒന്നും ഒരാളുണ്ടാവില്ല. നമ്മ പോയപ്പോൾ എങ്ങനെ, നമ്മ വന്നപ്പോൾ എങ്ങനെ തിരക്ക്. ഇതാണ് രാവിലെ തന്നെ വന്നുള്ള ഉപകാരം. അല്ലെങ്കിൽ തിക്കും തിരക്കിൻ്റെ ഇടയിൽ പോകേണ്ടി ഒരു സ്വസ്ഥത കിട്ടില്ല. அண்ணா, இந்த மீனோட பேர் என்னண்ணா? இந்த பெரிய மீன் வாழை. இந்த புடவையில் பிடிச்சதா நிஜமா? இப்போ பார்த்த மார்க்கெட்டில் வாங்கி இங்கே கொடுத்தோன்னா நீங்கள் குக் பண்ணி தரும். குக் நாங்கள் பண்ணி கொடுப்போம். மீன் குழம்பு, கை. எவ்வளோ பண்ண? கறி மீன் ஒரு 2 பேரா 1 கேஜி மீன். மீன் ஃப்ரை, குழம்பு, ரசம், ரைஸு. ரைஸை சேர்த்து ரைஸ் அல்ல எங்களுது. 2 பேர் 300 ரூபாய் வரும். 2 பேருக்கு 300 ரூபா. அப்போ ஒரு ஆளுக்கு 150 ரூபா. அது பரவாயில்ல, சின்ன வேலை. எப்பயும் அதில் ஃபேமிலியோட வந்து ஜென்ஸுங்களோட வந்தால் வாங்க சமைச்சு தரோம். சரிங்களா? இது எந்த மீன்? இதா பாப்லேட் மீன் மட்டும், சோறு இல்லாமல்? மீன் மட்டும் 1 கேஜிக்கு 100 ரூபாய். ஃப்ரை மட்டும் பண்ணி கொடுத்துருவோம். வாங்கி தரீங்களா? ஃப்ரை பண்ணி தரேன். மாதிரி இங்கே க்ளீன் பண்ணும். ஆமாம், அது மாதிரி கழுவி க்ளீன் பண்ணி மசாலா பொடி. ഇവിടുത്തെ ഈ പാചകം ചെയ്യാൻ ഓരോ നമ്പറാണ്. ഇതിലേക്ക് വിളിച്ച് പറഞ്ഞിട്ടുണ്ടെങ്കിൽ ഇവരെല്ലാം റെഡിയാക്കി വെക്കും. മീൻ ഇവിടുത്തെ മാർക്കറ്റിൽ നിന്ന് മേടിച്ചിട്ടല്ലേ എന്ന് തന്നെ നമ്മളുടെ മീൻ ഇവിടെ കൊടുത്തിട്ടുണ്ടെങ്കിൽ ഒരു നന്നാക്കി വരും. നമ്മളിവിടെ മീൻ മേടിച്ച് ഇവിടെ കൊടുത്തിട്ട് സഫാരി കഴിഞ്ഞ് വരൂലേ, അപ്പത്തിനെല്ലാം ക്ലിയർ ആക്കി വെച്ചിട്ടുണ്ടാവും. ചോറ്, മീൻ കറിയൊക്കെ. വാങ്ങിക്കോളാം. വെറുതെ കഴിച്ച് നോക്കണം കേട്ടോ ഒരു പീസ്. വെജിൻ്റെ കാര്യം പറ. മുള്ളുണ്ടാവും, മീനല്ലേ. ഇവിടെ മൊത്തം ഇങ്ങനെ കച്ചവട സെറ്റപ്പുകൾ ഉണ്ട്. ഇങ്ങനെ വരുന്ന വഴിയിൽ മഴക്കാലം കാരണം വെറുതെ ഇങ്ങനെ മഴ പെയ്തുകൊണ്ടിരിക്കും. ഇവിടുത്തെ ടൂറിസം സെറ്റപ്പ് ആകാൻ വേണ്ടി, അടിപൊളിയാക്കാൻ വേണ്ടിയിട്ട് ഗവൺമെൻറ്റിനേലും കൂടുതൽ ഇവിടുത്തെ നാട്ടുകാരാണ് കൂടുതൽ പ്രയത്നിക്കുന്നത്. അമ്മ ഇപ്പോൾ കണ്ടില്ലേ വരുന്ന വഴിയിൽ ഈ കടകളിൽ. പിന്നെ ഇവിടെ ഒന്നും പ്ലാസ്റ്റിക് ഇട്ട് നശിപ്പിക്കാണ്ടിരിക്കാൻ വേണ്ടി ഒക്കെ അങ്ങനത്തെ എന്തിൻ്റെ എന്നറിയോ, അടക്കാരപ്പട്ടയുടെ പ്ലേറ്റുകൾ, അതിൻ്റെ
അടക്കാര ബട്ടർ പ്ലേറ്റുകൾ വെച്ചിനകത്ത് ചോറ് കൊടുക്കണത്. പിന്നെ അതുപോലെ തന്നെ അടിപൊളിയാണ് ഇവിടെ. പിന്നെ മീനൊക്കെ നമ്മൂടെ കൊടുത്തിട്ടുണ്ടെങ്കിൽ അവർ കറി വെച്ച് തരും. അയ്യോ മൊത്തം തിരക്ക്. അപ്പോൾ അങ്ങനെയാണ് ഇവിടെ നാളെ സ്വാമിനാഥൻ എന്നും പറഞ്ഞത്. ഇവിടെ നാട്ടുകാരാണ് ഇവിടെ എല്ലാ ടൂറിസവും സെറ്റപ്പ് ആക്കിക്കൊണ്ടിരിക്കുന്നത്, ഗവൺമെൻറ്റിനെ കാട്ടി കൂടുതൽ. അതിൻ്റെ ഇവിടെ കാണാനും ഉണ്ട് കേട്ടോ, നല്ല ആൾക്കാരൊക്കെ തന്നെ. മുള്ളംകൊല്ലി വേല ഇതും പിടിച്ചിട്ടുണ്ടെന്ന് ആടില്ല, അതാണത്. വേണമെങ്കിൽ പിന്നെ ഞാൻ ഇത് വലുതായി ആ മണിയോടെ ഞാൻ എടുക്കുന്നു. വാട്ടർഫാൾസിൻ്റെ തൊട്ടടുത്ത് തന്നെ ഉള്ളതാണ് ഈ ക്രോക്കോഡൈൽ പാർക്ക്. 5 രൂപ ടിക്കറ്റ് ഉള്ളൂ. നമുക്ക് വെറുതെ ഒന്നും ഉള്ളിലൊന്നും ഓടിയാൽ കണ്ടോ. 5 അല്ല, ഒരാൾക്ക് 10 രൂപ. അതെ, തുടക്കം തന്നെ ആളുണ്ട് കേട്ടോ ഇവിടെ. വായ തുറന്നെടുക്കണ നോക്കി. പിന്നെ ഒരു കാര്യം ചെയ്യും, കൈ വെച്ചിട്ട് അതിൻ്റെ ഉള്ളിൽ വെച്ചിട്ട് അതിനെ വിളിക്കും. ദൈവമേ, ഇവിടെ തുടക്കും 1 ഇങ്ങനെ പോയി 4 അങ്ങനെ വന്ന് 25ാമത്തെ ഗേജ് ലാസ്റ്റ്. ഒരു ചെറിയ ഫങ്ഷൻ നടക്കണുണ്ട്. എനിക്ക് ഒരു പെൺകുട്ടിക്ക് പ്രായപൂർത്തിയായി, അതിൻ്റെ ഫങ്ഷനാണ് ഈ നടക്കുന്നത് ഇവിടെ. എന്താ ഫ്ലെക്സ് കണ്ടാ? ഇതാണ് ഒരു പരിപാടി നടക്കുന്നത്. ഹോഗനക്കലിൽ രാവിലെ മുതൽ വൈകുന്നേരം വരെയുള്ള കാഴ്ചകളാണ് നിങ്ങൾ കണ്ടത്. വീഡിയോ കണ്ടാൽ എന്തോരാവും, മുഴുവനാവില്ല. അപ്പോൾ അതുകൊണ്ട് നിങ്ങൾ സൗകര്യം കിട്ടുമ്പോൾ ഇങ്ങോട്ടൊക്കെ ഒന്ന് വരിക, ഈ കാഴ്ചകളൊക്കെ ഒന്ന് നേരിട്ട് ആസ്വദിക്കുക. നമ്മളുടെ ഈ ഹോഗനക്കൽ യാത്രയും അവസാനിക്കുകയാണ്. ബസ്സിലാണ്, സൈഡ് സീറ്റിലിരുന്ന് കാഴ്ചകളൊക്കെ ആസ്വദിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്. അപ്പോൾ താങ്ക് യു ഫോർ വാച്ചിങ് ദിസ് വീഡിയോ. നമുക്ക് അടുത്ത വീഡിയോ ആയിട്ട് ഇനി കാണാം.